மனிதனை தேவன் உண்டாக்கினார். அது எந்த தேவன் உண்டாக்கினார், எந்த கடவுள் உருவாக்கினார்? அந்த கடவுள் மறைந்திருக்கவில்லை, அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். வேத வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயத்தில் 1வது வசனம். எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், நமக்கு தரிசனமானார், தம்மை வெளிப்படுத்தினார். திருவுளம் பற்றினார் என்றால் தம்மை வெளிப்படையாக காண்பித்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபவுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள உன்னதமானவருடைய வலது பர்சத்தில் உட்கார்ந்தார். மகத்துவமானவருடைய வலது பர்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. ஆக தேவன் கடவுள் மனிதனை உருவாக்கினவர். கடவுள் மனிதனை தம்முடைய சாயலிலும் உருவாக்கினார், அவரை போல உருவாக்கினார். ஆக மனிதன் கடவுளுடைய ஒரு செராக்ஸ் காப்பி, ஒரு நகல். அவரை போல மனிதனை உருவாக்கினார். கடவுளுக்கு 2 கண்கள் இருக்கிறது, மனிதனுக்கும் 2 கண். கடவுளுக்கு மூக்கு இருக்கிறது, மனிதனுக்கும் மூக்கு வைத்தார். கடவுளுக்கு வாய் இருக்கிறது, மனிதனுக்கும் வாயை வைத்தார். கடவுளுக்கு 2 காது இருக்கிறது, ஆகவே மனிதனுக்கும் 2 காதை வைத்தார். கை இருக்கிறது, கால் இருக்கிறது, அவருக்கு முடி இருக்கிறது, அவருடைய சிரசை பற்றி பைபிளில் எழுதியிருக்கிறது. மனிதனையும் அவரை போல உருவாக்கினார். ஆக மனிதன் உருவாக்கப்பட்ட போது அவன் முதலாவது பார்த்தது அவனை உருவாக்கின தகப்பனைத்தான் பார்த்தான். அப்பொழுது அவனுக்கு தெரிந்தது, என் அப்பாவை போல நான் இருக்கிறேன், இவர் என்னுடைய அப்பா, நான் அவருக்கு மகன், பார்க்க 2 பேரும் ஒன்று போல இருக்கிறோம், என்னுடைய அப்பா இவர், மாற்றமில்லாதவர் என்று அவன் அறிந்து கொண்டான். மனிதனை அவர் உருவாக்கின போது தன்னை போல உருவாக்கினார். வெளியில் மட்டுமல்ல, உள்ளாகவும் அவர் மனிதனை அவருடைய ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கினார். ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தனக்கு மட்டும் உரியதில் கொஞ்சம் ஒரு சிறிய அம்சத்தை மனிதனுக்குள்ளே வைத்தார். ஆகவே மனுஷனுக்கு பேசுகிற ஆற்றல் கிடைத்தது. எந்த மிருகமும் பேசாது, மனிதன் பேசுகிறவன். எந்த மிருகத்திற்கும் நன்மையும் தீமையையும் பிரித்தறிய தெரியாது, ஆனால் மனிதனுக்கு மட்டும் நன்மையையும் தீமையையும் சொல்லிக் கொடுத்தார். ஆக நன்மையும் தீமையும் பகுத்தறியக்கூடிய அறிவு மனிதனுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, நல்லதையோ கெட்டதையோ தேர்வு செய்யக்கூடிய உரிமையை மனிதனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு மனசாட்சியை கொடுத்தார். மனசாட்சி எந்த ஒரு மிருகத்திற்கும் கிடையாது, எந்த ஒரு ஜீவன்களுக்கும் கிடையாது. ஆனால் மனசாட்சியில் தெய்வ சாட்சி விளங்குகிறது. தேவன் பேசுவதற்கு ஒரு நல்ல அம்சம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அது நன்மையையும் தீமையையும் பகுத்தறிகிறது. அது நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது. நாம் செய்கிற தவறை நமக்கு நம்முடைய மனசாட்சி உணர்த்துகிறது. இதோடு மட்டுமல்ல, தெய்வம் அழியாதவர், அவருக்கு அழிவே இல்லை. மனுஷனுக்குள்ளேயும் நித்தியத்தை வைத்தார், சாவாமையை வைத்தார், அழிவில்லாமையை வைத்தார். ஆனால் பெரிய சோகம் என்னவென்றால், மனிதன் பாவம் செய்தான், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கட்டளையை மீறி அவன் நடந்தான். ஆகவே அவரை விட்டு ஒளிந்து கொள்வதற்கு அவன் பல வழிகளை தெரிந்து கொண்டான். அவருக்கு முன்பதாக நிர்வாணத்தை மூடுவதற்கு பல தந்திரங்களை கையாண்டான். அதற்குத்தான் பெயர் மதங்கள். மனிதன் ஏற்படுத்தினது தான் மதங்கள். ஆனால் இந்த மதங்களை ஆண்டவர் நிராகரித்து விட்டார். மதம் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யாது. மதம் மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்காது, அவனுடைய நிர்வாணத்தை மூடாது, அவனை திரும்பவுமாய் தேவனோடு சேர்க்காது. இந்த மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இடையில் ஏற்பட்ட இந்த பெரிய பள்ளத்தை சரி கட்ட, பாலம் அமைக்க
மதத்தால் முடியாது. ஆகவே ஒரு மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தினார். மதங்களை ஆண்டவர் நிராகரித்து விட்டார். மதங்கள் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள். அத்தனை மதங்களையும் மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஒவ்வொரு மதமும் கடவுளிடத்தில் சேர்வதற்கு சில பிரயாசங்கள், முயற்சிகளை அறிவிக்கிறது. ஆனால் எத்தனை முறை மனிதன் முயற்சித்தாலும் தேவனிடம் சென்று சேர முடியாது. ஆகவே தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிளவை சீர்படுத்துவதற்கு பாலம் அமைத்தார். அவர் நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய மத்தியஸ்தராக நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசுதாமே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இயேசு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாய் வந்தார். நம்முடைய இரட்சகர், நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி நமக்காய் ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை இயேசு ஏற்படுத்தினார். இந்த இயேசு இந்த பூமியில் வந்து 33.5 ஆண்டுகள் அவர் நடந்து தெரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். காலம் கனிந்த போது அவர் வந்ததின் நோக்கத்தின்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய இரத்தம் முழுவதையும் நமக்காய் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு பேசுகிறார். இயேசுவின் சத்தம் நான் கேட்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுகிற ஆண்டவர். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை நடத்தி செல்ல வல்லவர். இன்றைக்கு அவர் நம்மை வெற்றிகரமாய் நடத்த, பரிசுத்தமாய் வாழ நமக்கு கற்றுத்தருகிறார், உதவி செய்கிறார். பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். மரணத்திற்கு பின்பும் அவர்தான் இந்த உலகின் நியாயாதிபதி. 2 சாராராக இந்த உலகத்தை பிரிக்கப் போகிறார். மதத்தின் அடிப்படையில் அல்ல, நிறத்தின் அடிப்படையில் அல்ல, இனங்களின் அடிப்படையில் அல்ல, பிராந்திய அடிப்படையிலும் அல்ல, மொழியின் அடிப்படையிலும் அல்ல. துன்மார்க்கர், நீதிமான்கள், பாவிகள், பரிசுத்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அநியாயக்காரர்கள், வலது பக்கம் இடது பக்கம் என்று 2ஆக பிரிக்கப் போகிறார். இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று என்னவெல்லாம் அவர் பேசப் போகிறாரோ அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்லே தள்ளப்படுவார்கள். ஆனால் வலது பக்கம் இருக்கிறவர்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் இயேசுவோடு நித்தியமாய் பரலோக பாக்கியத்தை, ஆனந்த பாக்கியத்தை அனுபவிக்கும்படி அவரோடு கூட இருப்பார்கள். அவரோடு கூட அரசாளுவார்கள். அவர்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகும். அவர்கள் எப்பொழுதும் 16 வயது போன்று ஒளிமய ரூபிகளாய் அவரோடு கூட எப்பொழுதும் காணப்படுவார்கள். நித்தியம் அப்பொழுது விடியும். நித்தியத்திற்கு முடிவே இருக்காது. இந்த இயேசு ராஜா சீக்கிரமாய் வந்து நம்முடைய பிள்ளைகளை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இந்த உலகம் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சேற்ற நேரம் வரும்பொழுது அவர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாட்டியாகிய சபையை, அவருக்கு பிரியமாயிருக்கிறவர்களை சேர்த்து கொள்வார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது உண்மை, சரித்திரபூர்வமானது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் சரித்திரபூர்வமானது மட்டுமல்ல, அது முன்குறிக்கப்பட்டது. ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. அந்த இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலும் முன்குறிக்கப்பட்ட ஒன்று, சகலமும் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே நாம் அதை இந்த நாளிலே கவனிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூமியிலே வருகை முன்குறிக்கப்பட்ட ஒன்று. உலக தோற்றத்திற்கு முன்னமே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொல்லப்படுவதற்காக நியமிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அடிக்கப்பட்டது என்பது ஒரு பழைய தமிழ். கொல்லுவதற்காக இப்போ கோழியை அடிக்கிறது, ஆட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த அடிக்கிறதுங்கிற வார்த்தை எல்லாரும் எல்லா இடமும் பயன்படுத்தலை. ஒருவேளை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கோழியை அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் குச்சியை வச்சு அடிக்கிறது இல்லை, அதை சாப்பாட்டுக்காக, ஆகாரத்திற்காக அவர்கள் தங்களுடைய உபயோகத்துக்காக கொல்லுகிறார்கள், வெட்டுகிறார்கள் என்று அர்த்தம். அந்த தமிழ் தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்திற்கு முன்னே
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. மனிதன் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட போது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். அவன் இப்படி தவறு செய்து விடுவான் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் மனிதனுக்கு உரிமை அவனுடைய கரத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்வு செய்யக்கூடிய பக்குவம், அந்த உரிமை அவன் கையில் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனாக தேர்வு செய்தான், தவறானதை தேர்வு செய்தான். தெளிவாக சொல்லிக் கொடுத்தும் தவறானதை தேர்வு செய்தான். திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுக்கப்பட்டும் வேண்டுமென்றே அவன் பாவம் செய்தான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். நித்தியமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை இழந்தான். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தை புசிப்பாய், ஆனால் நீ வாழவே வாழ்வாய் என்று சொல்லியிருந்தார். உடன்படிக்கையை மீறினான் ஆதாம், முதல் மனுஷன். ஆக அவன் பாவம் செய்தான். அவனுடைய சந்ததி, அவனிலிருந்து வந்த அவனுடைய சந்ததி பாவிகளாக மாறினார்கள். இது ஆண்டவருக்கு முன்னமே தெரியும் எப்படி நடக்கும் என்று. ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மனித வர்க்கம் அறிவதற்கு அவர் என்ன முயற்சி செய்தார் தெரியுமா? அவர் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்தவும், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை மிகுந்தவர், அவர் மன்னிக்க தயபெருத்தவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த பொறுமை உள்ளவர், அவர் மிகுந்த அன்புள்ளவர், நித்திய அன்பினால் நம்மை சிநேகித்தவர். இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். இது எந்த மதத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்று கேட்டு பாருங்கள். எந்த மதத்தில் உள்ளவர்களிடத்திலும் கேட்டு பாருங்கள். ஆர்வம் தான் செய்ய முடியும், கற்பனைகள் தான் பேசுவார்கள். ஆனால் உறுதியான எந்த விதமான அத்தாட்சி இல்லாமல் பேசி கொண்டிருப்பார்கள். இப்படி இருந்தது, இப்படி நடந்தது, இப்படி கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நடந்தது என்ன? இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தேவ நீதியும் தேவ அன்பும் தேவனுடைய பரிசுத்தமும் தேவனுடைய உண்மையான அன்பும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. அதுதான் சிலுவை. இயேசு பாவிகளுக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பாவிகளாயிருக்கும் போது கிறிஸ்து இயேசு நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரித்தாரே, இது ஒன்றும் திடீரென்று நடந்த செயல் அல்ல, அல்லது இது ஒரு விபத்து அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல. இயேசு இந்த பூமியில் வந்தபோது அநேக இடங்களில் தம்முடைய மரணத்தை குறித்து தாமே சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நான் வைத்திருக்கக்கூடிய வேதாகமத்தில் குறைந்தது 11 இடங்களிலாகிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிவிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை முன்னறிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 21வது வசனம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆனால் சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து ஏதோ எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்திக்கிறவர் என்று நினைத்து அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இப்படி பேசக்கூடாது, இப்படி உமக்கு நடக்கக்கூடாது, நீர் பெரிய மகான், நீர் பெரிய தலைவர், நீர் பெரிய எஜமான், ஆகவே உமக்கு நடக்கக்கூடாது, இது ஒரு தோல்வியின் பேச்சு, இது ஒரு விரக்தியின் பேச்சு, இப்படி பேசக்கூடாது என்று சொன்னபோது இயேசு திரும்பி பார்த்து பேதுருவை, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று அவனை வன்மையாக கண்டித்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 17வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ஏன் மனுஷகுமாரன் என்று பெயர்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் மனுஷகுமாரன். கடவுள் மனித ரூபத்தில் வெளிப்பட்டார். ஆகவே அவருக்கு முழு மனிதனாக அவர் இருந்தார். 100க்கு 100 மனிதனாக இருந்தார். மனிதர்களைப் போல அவருக்கு தாகம் எடுத்தது.
மனிதர்களைப் போல அவரும் ஆடைகள் அணிய வேண்டியதாக இருந்தது. அவர் ஆடை அணிந்திருந்தார், அவர் காலில் செருப்பு போட்டிருந்தார், பாதரட்சையை போட்டிருந்தார். அவருக்கு தாகம் எடுத்தது, அவருக்கு பசி எடுத்தது, அவர் களைப்பாயிருந்தார், அவரும் தூங்கினார், அவரும் அழுதார். அவர் 100க்கு 100 மனிதன். அவர் கோபப்பட்டார், அவர் விசனப்பட்டார், அவர் ஆச்சரியப்பட்டார், அவருடைய உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட்டது. அவர் மனதுருகினார். அவர் 100க்கு 100 மனிதன். ஆகவே அவருக்கு ஒரு பெயர் மனுஷகுமாரன். கடவுள் மனித ரூபத்தில் 100க்கு 100 மனிதனாய் வந்தார். 100% மனிதன். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் எல்லாம் அவருக்கு இருந்தது. மனுஷகுமாரன் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். பாவிகளாகிய மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்று அவர்கள் என்றார். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து இப்படி பேசுகிறார் என்பதை கேட்டவுடன் துக்கமடைந்தார்கள். 20வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது வசனத்தை பாருங்கள். 20:17. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக, மரணத்துக்குரிய தீர்ப்பு கொடுப்பார்கள். ஆக்கினை என்பது தீர்ப்பு, சென்டென்ஸ் டு டெத், மரணத்திற்கான தீர்ப்பு அவருக்கு கொடுப்பார்கள். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் பிரஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். பிரஜாதிகள் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது ரோமர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ரோமர் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆக இயேசு எதிர்பார்த்தாரா? மரணத்தை எதிர்பார்த்தாரா? இயேசுவின் மரணம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இயேசுவின் மரணம் முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. இயேசுவின் மரணம் முன்குறிக்கப்பட்ட ஒன்று. திடீரென்று நடந்த விபத்து அல்ல. ஏதோ தெரியாதனமாக இயேசுவை பிடிச்சி அடிச்சிட்டானுங்க, கடைசியில் எப்படியோ சிலுவையில் அறையும்படி சொல்லிட்டாங்க, நடந்தது தப்பு தான், ஆனால் எதிர்பாராமல் இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதற்காகத்தான் அவர் வந்தார். இயேசு ஒருவர் மட்டும்தான் சாக பிறந்தவர். இந்த பூமியில் நாம் எல்லாரும் வாழ பிறந்தவர்கள். நமக்கு சாவு பிடிக்காது. சாவு என்ற வார்த்தையை சொல்வதற்கு நாம் பயப்படுகின்றோம். அதை எப்படி எல்லாமோ மறைக்கிறோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறோம், இளவு என்று சொல்லுகிறோம். இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற பயப்படுறோம், கேதத்துக்கு போறோம்னு சொல்றோம். மரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றது இல்லை, பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். நமக்கு மரணம் என்று சொன்னாலே பயமாக இருக்கிறது. யாரையாவது ரோட்டில் ஒருவேளை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்கன்னா அங்கேருந்து விலகி இருக்க பார்க்கிறோம், பயப்படுகின்றோம். எதுக்கு போகக்கூடாது? மரணம் மனிதனை பயப்படுத்துகிறது. யாருமே மரிக்க பிரியப்படுவதில்லை. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போகாதீங்கன்னு சொன்னவங்க கூட இழுபறியாகும் போது எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, எங்கேயாவது கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு சாக பிடிக்கவில்லை, வாழத்தான் பிடிக்கிறது. நம்ம எல்லாரும் சோகமாக இருக்கணும். நிறைய பேர் சாமியை கும்பிடுறது எதுக்கு? நல்லா இருக்கணும், எப்பவும் இருக்கணும் இல்லையா? எப்பவும் இருக்கணும். ஏன் போய் சாமியை கும்பிடுறாங்க? இன்னும் ஆட்சியை பிடிக்கணும், நான் தான் நிரந்தரமாக இருக்கணும். சாகவே வரக்கூடாது. கல் மாதிரி, வெண்கல மாதிரி, இரும்பு மாதிரி எப்பவும் இருக்கணும். ஆனால் அப்படிதான் முடியாது. மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு மாறாத பிரமாணமாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மாற்ற முடியாது. இனி இதை காட்டிலும் எவ்வளவு மருத்துவம் முன்னேற்றம் அடைந்தாலும் அந்த மருந்துகளை கண்டுபிடிக்கிற அந்த மருத்துவர்களையும் கூட மரணம் விழுங்கிவிடும், காப்பாற்ற முடியாது. மனிதனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காகவே பிறந்தார். ஆகவே இதை முன்கூட்டி சொன்னார். 26ஆம் அதிகாரம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1-2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். நல்லா தெரியுமா 2 நாளைக்கு பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று? ஆமாம், அவர் சொல்றாரு 2 நாள் கழிச்சு பஸ்கா பண்டிகை வரப்போகுது. அன்றைக்கே அவர்கள் பஸ்காவை கொண்டாடும் போது இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டு தான் அவர்கள் பஸ்கா கொண்டாட ஓடி போவார்கள். அவர்களுக்கே தெரியாது, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து கொன்று கொலை செய்த பிறகு, இரத்தம் சிந்தப்பட்ட பிறகு அவர்கள் போய் அறியாமல் ஒரு ஆட்டை பிடித்து ஒரு 10 பேராக சேர்ந்து அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட போகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அப்படித்தான் செய்தார். இயேசுவுக்கு நன்றாக தெரியும், 2 நாளைக்கு பிறகு, 2வது நாளில் 2 நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார். எங்கே? சிலுவையில். என்ன விதமான மரணம் என்று கூட அவருக்கு தெரியும். அப்பொழுது என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பது தெரியும். பரிகசிப்பார்கள், வாரினால் அடிப்பார்கள், எல்லாமே அவருக்கு தெரியும். சகலவும் அவருக்கு தெரிந்திருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் யார் மூலமா என்று கூட சொல்லிவிடுகிறார், ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். நன்றாக கவனியுங்கள். இயேசு திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே வந்தார், திரும்ப சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். சீஷர்களுக்கு புரியலை, அது திரும்ப கேட்க அவங்களுக்கு விரும்பலை. இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை கவனிப்பீர்களானால், 12:7. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு வெறும் 2 நாட்களுக்கு முன்பதாக நடக்கிற மற்றொரு நிகழ்ச்சி. பெத்தானியாவில் வைத்து லாசருவனுடைய வீட்டில் அவர் ஒரு விருந்து சாப்பிடுகிறார். அப்பொழுது உயிரோடு கொண்டு வரப்பட்ட இயேசுவினால் திரும்பவும் உயிர் பெற்ற லாசருவும் அங்கே இருக்கிறார். இந்த இயேசுவை பார்க்க வந்தார்களோ என்னவோ, லாசருவை பார்ப்பதற்காக அநேகர் கூடி வந்திருந்தார்கள். காரணம், அவன் மரித்து 4 நாட்களுக்கு பிறகு இயேசுவினுடைய வார்த்தையினால் உயிரோடு எழுப்பப்பட்டவன். அவனை பார்க்கும்படி ஏராளமான பேர் வந்திருந்தார்கள். அங்கே ஒரு பெண் வந்து ஒரு விலை கூடின தைலத்தை, நறுமண தைலத்தை இயேசுவினுடைய சிரசில் ஊற்றி, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரியாள் 12வது வசனம், விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவளை. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து 2 நாளைக்கு முன்பதாக இந்த வீட்டில் விருந்து செய்யும் போது, உட்கார்ந்திருக்கும் போது இந்த விஷயம் நடக்கிறது. ஆக அவர் அறிந்து வைத்திருந்தார். எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இப்படி நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியும். அந்த நேரம் அவருக்கு தெரியும், எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று தெரியும். அவர் அதை எதிர்பார்த்திருந்தார். அந்த நாளுக்காக அந்த சம்பவங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கு இந்த பிரதானாசாரியர்களுடைய பொறாமை, இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய எரிச்சல், கோபம்,
இவர் மீது இருந்த தீராத பகை உணர்வு, இது வாய்ப்பாக இருந்தது. இயேசுனுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவுக்கு எதிர்ப்பு துவங்கியது. அந்த எதிர்ப்பு வர 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 பலத்தது. அது அதிகரித்து கொண்டே போனது, அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு நேரம் வந்தபோது அவரை கொலை செய்யும்படி பல முயற்சிகள் செய்தார்கள். அந்த முயற்சிகள் கைகூடி வரவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து இன்ன விதமாய் தான் மரிக்க வேண்டும், இந்த இடத்திலே தான் மரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரம், அந்த நாள், அந்த நாழிகை, அந்த இடம், அது அவர் அடைய போகிற அந்த மரணத்தின் சகலமும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது துல்லியமாய் அவரால் கண்காணிக்கப்படுகிறபடியினால் அவரை யாரும் கொலை செய்ய முடியவில்லை. மனிதனுடைய பாவத்திற்காக, மனிதனுடைய மீறுதல்களுக்காக, மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு அடிக்கப்பட வேண்டும். ஆனால் அது எப்படி வாய்ப்பு அமைகிறது? மனிதனுடைய கோபம், எரிச்சல், அவர் மீது வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகள் ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உண்மையானது, கற்பனையானதல்ல. சிலர் என்ன நம்புகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்பது ஒரு பெரிய தோல்வியான ஒரு சிந்தை, அவர் தோற்று போனதற்கு அது அடையாளம் என்று நினைக்கின்றபடியினால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இயேசுவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள், அந்த இடத்திலே அவர் மறைந்து போய்விட்டார். ஆகவே அங்கு இருந்த மக்கள், அங்கு இருந்தவர்களிலே ஒருவரை பார்த்து அவர் இயேசுவின் தோற்றம் போல தெரிந்தபடியினால் ஆள் மாறாட்டமாக அவர்கள் இயேசுவுக்கு பதிலாக அவரை கொலை செய்து விட்டார்கள். இயேசு தப்பித்து விட்டார் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள். அதற்காக இயேசு வரவில்லை. இயேசு மனிதனுடைய பாவத்துக்காக மரிக்கத்தான் வந்தார். பாவியான மனிதனுக்காக பிராயச்சித்தம் செய்வது எது? இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. இரத்தம் தான் மனிதனுக்கு, இரத்தத்துக்கு இரத்தம் தான் கொடுக்க வேண்டும். பாவியான மனிதனுக்காக பரிசுத்தமான ஒருவர் மரிக்க வேண்டும். பாவியான மனிதன், இந்த பூமியில் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறபடினால், மனிதர்கள் அத்தனை பேரும் பாவிகளாக இருக்கிறபடினால் பரிசுத்தமான ஒரு மனிதன் இல்லை. ஆகவேதான் தேவாதி தேவன் இந்த பூமியிலே மனித தோற்றத்தில், மனித ரூபத்தில், மனித சரீரத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு தகப்பனுடைய உதவி இல்லாமல் அவராக வந்து அவதரித்தார், அவராக வந்து உதித்தார். முன்னமே இருந்தவர் தான் இந்த பூமியில் வந்து உதித்தார். நம்மெல்லாம் முன்னாடி இருந்தவங்க கிடையாது. நம்ம தாய் வயிற்றில் பிறந்தோம், அதுக்கு முன்னாடி இல்லை. நம்ம பிறந்தது நமக்கு தெரியாது. பிறந்த பிறகுதான் நமக்கு அறிவு வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே இருந்தவர், அகிலத்தையும் படைத்தவர், தேவாதி தேவன், ஆதிக்கெல்லாம் முந்தினவர், ஆதியும் அந்தமுமானவர். அவர் தம் வாக்குரைத்தபடி சரியாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியில் வந்தார். மனிதனுடைய பாவத்தை தானே ஏற்று அதற்கு ஒரு தீர்வு, முடிவு, அதற்கு ஒரு பரிகாரம் செய்யும்படி அவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. பாவத்துக்காக பரிகாரம் செய்வது இரத்தமே. இரத்தமே பாவத்திற்காக பரிகாரம் செய்யும். மனித வர்க்கத்திற்காக யாராகிலும் பாவமில்லாத ஒருவர் மரிக்க வேண்டும், ஒரு பிரஜாபதி வர வேண்டும். அந்த பிரஜாபதி அந்த மக்களுக்காக தன்னுடைய பிராணனை கொடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆடுகளுடைய மேய்ப்பனாய் இல்லாமல் கூலி ஆட்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் அவைகளை நட்டாற்றிலே விட்டு ஓடிவிட்டார்கள். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஆக இயேசு இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நடந்தது அத்தனையும் உண்மை. இயேசு கிறிஸ்துவை அவர் எப்பொழுதும் வழக்கமாய் போகின்ற, அவர் ஜெபம் பண்ணுகின்ற, தனித்திருக்கின்ற அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து நடு இரவிலே கைது செய்தார்கள். எதற்காக நடு இரவிலே கைது செய்தார்கள்?
கலவரம் மூளக்கூடாது. பகலிலே ஒருவேளை கைது செய்தால் மக்கள் கொதித்தெழும்பி விடுவார்கள். ஆகவே இரவோடு இரவாக யாரும் அறியாத நேரத்தில் அவர்கள் கைது செய்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் கொண்ட ஒரு கும்பல். இதிலே அநேகம் பேர் ரோம சிப்பாய்கள் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இந்த பிரதான ஆசாரியன், மத தலைவர், அவருக்கு சாதகமான ஆட்கள், அடியாட்கள். அவர்கள் கம்பு, தடி, அருவாள் இப்படிப்பட்ட பல ஆயுதங்களோடு இயேசுவை கைது செய்ய சென்றார்கள். ஏன் இவ்வளவு பேர்? ஒருவேளை இயேசுவோடு கூட எப்பொழுதும் 12 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஒருவேளை இயேசுவை கைது செய்ய விடாமல் போராடுவார்கள். அல்லது அந்த நேரத்தில் ஒருவேளை பலரும் வந்து கைது செய்ய விடாமல் தடுப்பார்கள். அப்படியானால் அங்கே ஒரு கலகம் ஏற்படும், அடிதடி உண்டாகும். அடித்து ஜெயிக்க வேண்டும், எப்படியாகலும் இயேசுவை கடத்தி கொண்டு போக வேண்டும். இது உறுதியாக அவர் நேரம் காலம் காத்திருந்தார்கள். ஆகவே நேரம் சரியாக அமைந்தது. பஸ்கா பண்டிகை சாயங்காலத்தில் வரப்போகிறது. அதற்கு முந்திய அந்த நடு இரவில் இயேசுவை கைது செய்தார்கள். கொண்டு போய் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே இயேசு விசாரிக்கப்பட்டார். அவருடைய கைகளெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவரை விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பதிலும் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஒன்று கேட்டார்கள், நீ உண்மையிலே தெய்வகுமாரன் தானா, தெய்வம் தானா என்று. ஆம் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இது முதல் நீங்கள் அவர்தான், நானே தெய்வம் என்பதை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று சொல்லி ஒருவன் ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். இயேசு அவனிடத்தில் கேட்டார், நான் ஏதாகிலும் ஒருவேளை தவறாய் சொல்லியிருந்தால் அதை எனக்கு ஒப்புவி, எதற்காக நீ என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். அங்கு பதில் சொல்லவோ அல்லது இவருடைய நியாயம் அங்கிருந்து எடுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. அடுத்து கொண்டு போனார்கள். இந்த பிரதான ஆசாரியனுடைய மாமனாருடைய அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவர் விசாரிக்கப்பட்டார். இரவோடு இரவாக அவர் உடனடியாக கூட்டப்பட்டது. இந்த பாராளுமன்றம் கூட்டப்பட்டது. 71 பேர் கொண்ட பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம் கூட்டப்பட்டு அங்கே அவர் விசாரிக்கப்பட்டார். இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள். இவர் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறார், இவர் நம்முடைய அரசனுக்கு விரோதமாய் பேசுகிறார், நம்முடைய ஆலயத்துக்கு எதிராய் பேசுகிறார், ஆகவே இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பு எழுதினார்கள். விடிய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். விடித்தபோது அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போனார்கள். பிலாத்து விசாரித்தார். பின்பு அவரை ஏரோதினிடத்தில் அனுப்பினார்கள். காரணம், இவர் கலிலேயா பகுதியை சேர்ந்தவர், வடக்கு பகுதியை சேர்ந்தவர் என்று சொன்ன உடனே தற்செயலாக அப்பொழுது ஏரோது அங்கே எதற்கோ ஒரு விசேஷத்திற்கு வந்திருந்தவர், அவரிடத்தில் அனுப்பி வைத்தார்கள். அவர் விசாரித்தார். அவர் விசாரித்த பின்பு அவர் தன்னை அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு, நழுவதற்கு முயற்சித்தார். அவர் சொன்னார், இந்த சம்பவம் முழுவதும் இங்கேயே நடந்திருக்கிறது, யூதேயாவிலே தெற்கு பகுதியிலேயே. ஆனால் நான் இதை செய்ய முடியாது, தேசத்தினுடைய அதிபதி கவர்னர் தான் இதை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. திரும்பவுமாக அவரிடத்திலே அனுப்பி வைத்தார். இந்த ஏரோது இயேசுவை பரிகசித்தான். அங்கே வைத்து இயேசுவை 39 அடிகள் அடித்தார்கள், கசையினால் அடித்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய கண்ணை கட்டி தலையிலே குட்டி அவருடைய மீசையை பிடித்து இழுத்து அவருடைய தாடியை பித்து இப்படியெல்லாம் பரிகசித்தார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் இரத்த வெள்ளமாய் மாறியது. எங்கு பார்த்தாலும் அவருடைய சரீரத்திலே ஆழமான வாய்க்கால் போன்ற சால்கள் போன்ற சதைகள் பிந்து போனது. ஆகவே இந்த நிலையில் பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்தபடினால் அவருடைய வஸ்திரத்தை மேலாக ஒரு சிவப்பான அங்கியை அவர்கள் போர்த்தினார்கள். சிவப்பான அங்கியை போர்த்துவதனால் இரத்தம் கசிவதும் அதனுடைய அகோரமும் அநேகருக்கு தெரியாமல் போய்விடும் என்பதற்காக ஒரு சிவப்பான அங்கியை அவர் மேல் போர்த்தி விட்டார்கள். இந்த நிலையில் கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் விட்டார்கள். பிலாத்து விசாரித்தார். அவர் எத்தனையோ சொல்லி பார்த்தும் இவர்கள் கேட்காதபடியினால் கடைசியாக உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று அவரை
மக்களுடைய கைக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார், அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். எருசலேமிலிருந்து இயேசுவை கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சிறிய ஒரு குன்றின் மீது கொண்டு போனார்கள். அந்த இடத்துக்கு தான் பேர் கொல்கோதா. இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது. அந்த மேட்டிலே பொதுவாக பெரிய பெரிய சாலைகள், 4 சாலைகள் குறுக்கிடுகின்ற ஒரு சந்திப்பாக இருந்தது. அங்கே கொடூரமான குற்றவாளிகளை கொலை செய்வது வழக்கமாக இருந்தது. அந்த இடத்திலே கொலை செய்யும் போது அவர்கள், இந்த போகிறவர்கள் வருகிறவர்கள் பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்து பயப்படுவார்கள் தவறு செய்வதற்கு என்பதாக. பொதுவான குற்றவாளிகள், தேச துரோகிகள், மக்கள் துரோகிகள், இவர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே அடித்து சிலுவையில் அடித்து விடுவது ரோமர்களுடைய வழக்கமாக இருந்தது. அங்கேதான் இயேசுவை கொண்டு போனார்கள். 2 கள்ளர்களுக்கு நடுவில், துரோகிகளுக்கு நடுவில் இயேசுவை ஒரு கள்ளனை போல அவரை சிலுவையில் அங்கே அறைந்தார்கள். போகின்ற வழியில் இந்த 2 கிலோமீட்டர் தூரம் இயேசுவை அறையக்கூடிய சிலுவையை அவர் மேலேயே சுமத்தினார்கள். அவரால் அதை இழுத்து கொண்டு போவதில் தடுமாற்றம் ஏற்பட்டது. பல இடங்களிலே விழுந்தார். பலனில்லாதபடியினால் அவ்வேறும் மக்களை வற்புறுத்தினார்கள் அந்த சிலுவையை சுமப்பதற்கு. இப்படியாக இயேசுவை அறைய வேண்டிய, அடிக்க வேண்டிய சிலுவையை அவருடைய தோளின் மேல் சுமத்தி வழியெல்லாம் பரிகசித்து, கல்லை அடித்து, இழிவான வார்த்தைகளை பேசி அவரை இப்படியே தூஷணம் செய்து அந்த இடத்திற்கு கொண்டு போனார்கள். அவருடைய இரத்தமெல்லாம் எங்கும், அந்த சாலையெல்லாம், அந்த எருசலேமிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்ட அந்த இடத்துல பெருந்துளிகளாய் விழுந்து கொண்டே இருந்தது. அவருக்கு குடிப்பதற்கு யாரும் தண்ணீர் கொடுப்பதற்கு இல்லை. அவருடைய வேதனைகளை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. சிலர் அழுதார்கள். பெரும் கூட்டத்தார் பரிகசித்தார்கள். அழுகிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவை அந்த கொல்கோதா மேட்டிலே கொண்டு போனார்கள். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் உரிந்தார்கள். அந்த இடத்துல இயேசுவை அரைகுறை நிர்வாணமாக்கினார்கள். இயேசுவை சிலுவையில் கூர்மையான ஆணிகளை வைத்து அவருடைய கைகளில் அவருடைய 2 காலையும் சேர்த்து வைத்து அறைந்தார்கள். பெரிய நீளமான கயர்களால் அந்த சிலுவையை தூக்கி அந்த குழிக்குள் நிறுத்தி இயேசுவை பரிகசித்து உறுதிப்படுத்தினார்கள். கற்களால், கட்டைகளால் அந்த சிலுவையை உறுதிப்படுத்தினார்கள். இயேசு 6 மணி நேரம் அந்த சிலுவையில் தூக்கினார். இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் சரித்திரபூர்வமானது. இது ஏதோ கற்பனையானதல்ல. அந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தூங்கினார். 3 மணி நேரம் பரிகசித்தார்கள், பல்வேறு வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்காக மன்னிப்பை குறித்து அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். யோசித்து பாருங்கள், நாம் எப்படி ஜெபிப்போம்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? இயேசுவை போல ஜெபித்த ஒரே ஒருவன் ஸ்தேவான் மட்டும்தான். பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, இவர்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறபடினால் இவர்களை மன்னியும் என்று ஸ்தேவான் ஜெபித்தான். இயேசுவினுடைய அந்த இரத்தம் எப்படி பேசியதோ அதே போல் ஸ்தேவான் பேசினான். ஆபேலுடைய இரத்தம் பேசினது என்ன பேசினது தெரியுமா? என்னை இவ்விதமாய் அநியாயமாய் என்னை கொல்லுகிற என் சகோதரனிடத்தில் பழி வாங்க வேண்டும், நீர் கேளும், பழி வாங்க வேண்டும், என் கண் அதை காண வேண்டும். அதுதான் அவனுடைய ஆபேலின் இரத்தம் பேசினது. இயேசுவின் இரத்தமோ அப்படி பேசவில்லை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறபடியினால் நான் இவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் என்று இயேசு சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசுவை 3 மணி நேரம் வதைத்தார்கள், பேசினார்கள். அவருடைய இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஒரு 7 வார்த்தைகளை இயேசு சிலுவையிலே பேசினார். இந்த மூச்சு திணறல் ஏற்பட தன்னுடைய கால்களின் பலத்தினால் சற்று அவர் தன்னுடைய உடல் எடையை தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் நேரமாக ஆக அவர் மிகவும் சோர்வுற்றார். தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இரத்தம் பெரும் அளவில் போய்கொண்டிருக்கிறது. சரீரத்தில் இரத்தம் குறைய 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 இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பையிலே தண்ணீர் திரவம்
சேர ஆரம்பித்தது. நுரையீரலை சுற்றி திரவம் சூழ்ந்து கொண்டது. நம்முடைய இப்படி இரத்தம் குறைய குறைய சிறுநீரகம் செயல்படுவதை நிறுத்தி கொள்ளும். இயேசுவினுடைய மரணத்தில் தான் சம்பவித்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார், மிகவும் பாடுபட்டார், மூச்சு திணறல் ஏற்பட்டது, இரத்தம் வெகுவாய் போய்விட்டது. அப்படித்தான் இயேசு ஒரு பெரிய ஷாக் ஏற்பட்டு அவர் மரிக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு கொலை செய்யப்பட்டது உண்மை. ஆனால் இயேசுவினுடைய கொலை சற்று வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? யாரையாவது கொலை செய்ய வருகிறார்கள் என்று சொன்னால் தலைதெறிக்க ஓடி விடுவார்கள், தப்பிக்க முயற்சி செய்வார்கள், மறைந்து கொள்ள பார்ப்பார்கள், அல்லது எதிர்த்து போரிடுவார்கள் முடிந்த அளவு. இதுதானே கொலை செய்ய யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? எத்தனையோ நீங்கள் பார்க்கிறீர்கள், பலரும் ரவுடிகளாக அலைகிறார்கள், அவர்களுக்குள்ளே கோஷ்டி மோதல் வந்து விடுகிறது, ஒருவனை தீர்த்து கட்ட முயற்சிக்கிறார்கள். திடீரென்று எதிர்பாராத இடத்தில் 4 பேர் 5 பேர் அருவாள்களோடு வரும்போது என்ன செய்கிறார்கள்? நம்மை கொல்ல வந்து விட்டான் என்று நினைக்கும் போது முடிந்தால் போராடுகிறார்கள், முடியாவிட்டால் தப்பிக்க முயற்சிக்கிறார்கள், அலறுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள், இயேசு கொலை செய்யப்பட்டார். ஆனால் அலறல் இல்லை, கூப்பாடில்லை. அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியைப் போல நம்முடைய வாயை திறவாதிருந்தார். யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அவர் இந்த வேலைக்காகவே வந்தார், இதற்காகவே வந்தார். யாரிடமும் எதிர்த்து பேசவில்லை. கெட்ட வார்த்தைகளை பேசி அவரை திட்டுகிறவர்களுக்கு திரும்ப கெட்ட வார்த்தை பேசவில்லை. சபித்தவர்களை திரும்ப சபிக்கவில்லை. அவர் கோபப்படவில்லை. அவர் எல்லாவற்றையும் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை கொலை செய்தது உண்மைதான், ஆனால் அவராக தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை செய்யுங்கள், என்னை கொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஏன் அவராக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். 18வது வசனம், என் ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். I shall give my life. நானே என் ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நானே கொடுக்கிறேன் என் ஜீவனை. என் ஜீவனை கொடுக்கவோ அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார். இயேசுவினுடைய மரணம் சரித்திரபூர்வமானது, நிஜமானது. இட்ஸ் ரியல். இட்ஸ் நாட் அ இமேஜினேஷன். It's not a hallucination. It's real. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சீக்கிரமாய் மரித்து விட்டார். 3 மணி நேரம் மனிதர்களால் அவர் மிகவும் பாடுபடுத்தப்பட்டார். அடுத்த 3 மணி நேரம் மத்தியானம் 12 மணியான போது காரிருள் சூழ்ந்தது. சூரியன் தன் ஒளியை மறைத்து கொண்டது. எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே ஏற்பட்டது. அந்த இடத்தில் மட்டும் சிலர் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தார்கள். சில பரிசுத்தவான்கள் சிலருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இவ்விதமாய் அன்றைக்கு பயங்கரங்கள் இயற்கையிலே நடந்தபோது எல்லாரும் பயந்தார்கள். இப்படி ஒரு காட்சியை பார்க்கவே இல்லையே. அங்கிருந்தவர்கள் மெய்யாகவே இவர் ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த 100க்கு அதிபதியாயிருந்த அந்த கேப்டனும் அதே வார்த்தையை சொன்னான். இதுபோல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவர் மெய்யாகவே தெய்வம் என்று அறிக்கையிட்டான். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மரித்து போனார். அவருடைய மரணம் ஆச்சரியமாக இருந்தது. மற்ற 2 பேரையும் காலை முறித்து இரத்தத்தை வெளியே விட்டார்கள். இயேசுவை காலை முறித்து இரத்தத்தை வெளியே விட முயற்சிக்கும் போது அவர் ஏற்கனவே மரித்து போயிருந்தார். அவர் உண்மையிலே மரித்தாரா என்று பார்ப்பதற்காக ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவிலே குத்தினார்கள். அப்பொழுது தண்ணீரும் இரத்தமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்ததுக்கு அது உறுதியான அத்தாட்சி. சரீரத்தில் இரத்தம் குறைய 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 நீர் கோர்த்து கொள்ளும். அந்த நீர் அதை குத்தின போது நீரும் தண்ணீரும் வந்தது. இதுதான் நடந்தது. அவருக்கு ஒரு பெரிய
இரத்தம் இல்லாமல் 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 குறைந்து 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 ஏற்பட்ட பெரிய ஷாக்கில் அவர் மரித்து போனார். அது மரித்தது உண்மை, அது நிரூபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து 3 மணி வரைக்கும், காலையில் 9 மணி முதல் சாயங்காலம் 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்கினார். 6 மணிக்கு சூரியன் அஸ்தமித்து விடும். சூரியன் அஸ்தமிக்கும் போது பஸ்கா பண்டிகையை கொண்டாட துவங்க வேண்டும். அதற்கு முன்பதாக அவர்களுடைய சட்ட விதி இருந்தது. பழைய ஏற்பாட்டில் யாரும் அன்றைக்கு தூக்கிலே தொங்கக்கூடாது. பஸ்கா பண்டிகை நடக்கும்போது தூக்கிலே யாரும் தொங்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தபடினால் அவசர அவசரமாக இவர்களை கொல்ல வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். 2 கள்ளர்களையும் வெட்டி காலை முறித்து கொன்றார்கள். இயேசுவை கொல்ல வேண்டிய அவசியம் வரவில்லை. காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 22 அங்கே எழுதப்பட்டிருக்கிற 22வது சங்கீதத்தில் 14வது வசனம், தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தின் தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். ஏசாயா 53. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம். எதினால் 22வது சங்கீதத்தில் அவருடைய கஷ்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அடைந்த வேதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா 53 எதினால் அவர் இந்த வேதனை அனுபவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதினால் இந்த வேதனை அனுபவித்தார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், 3வது வசனம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு, இந்த பூமியிலே வந்து மரிப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் சொன்னார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொன்னார். அங்கே நின்றவர்கள் பலரும் கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்கள், ரோம மொழி பேசுகின்ற யூதர்கள். நீண்ட காலமாய் போய் பல இடங்களிலே அவர்கள் குடியேறிவிட்டார்கள். லத்தீன் தெரிந்தவர்கள். தங்களுடைய பிள்ளைகள் நீண்ட காலமானபடியினால் அவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே எலியாவை கூப்பிடுகிறான் போல, அவன் வந்து ஒருவேளை தப்புவிப்பான் போல என்றெல்லாம் சிலர் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் எபிரேய மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் இப்படி கேட்டார்? மனிதனுடைய பிரதிநிதியாக அவர் தாங்க தெய்வம், அவர் தான் 100க்கு 100 தெய்வம். அவர் இல்லாமல் வேற ரட்சகர் இல்லை. ஆனால் அவர் ஏன் பேசுகிறார்? அவர் தெய்வமாக இருந்தால் ஏன் பேசணும்? இன்னொரு சாமிகிட்ட ஏன் கூப்பிடணும்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் நம்முடைய பிரதிநிதி, அவர் நம்முடைய மத்தியஸ்தர், ஒரு முழு மனிதன் என்ற நிலையில் அவர் முழு வேதனையையும் அடைகிறார். ஆகவே பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். நீங்களும் நானும் நமக்கு முன் உதாரணமாக இயேசு நடந்து கொள்ளுகின்றார். அவர்தான் சர்வபூமியின் ஆண்டவர். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனால் நாம் மனுஷன் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இவனுக்கு இந்த தண்டனை ஏற்பட்டிருக்கு நாங்கள் உள்ளவங்க நினைச்சாங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், உன்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு தெய்வத்தோடு சமாதான ஒப்பந்தம், உறவு ஏற்படுவதற்கு என்னவெல்லாம் பிராயச்சித்தம் செய்யணுமோ அந்த தண்டனை முழுவதையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தன்மேல் விழ பண்ணினார், தானே ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர்! சிலுவையை சற்று யோசித்து பாருங்கள். நம்ம இஷ்டம் போல நடக்க முடியுமா? எனக்காக மரித்த ஒருவர், என் பாவங்களை சுமந்த ஒருவர், நான் செய்கின்ற அக்கிரமங்களுக்காக அவர் அடிப்பட்டவர், கன்னத்தில் ஓங்கி அறையப்பட்டார். அவருடைய தலையில் முள்முடி வைத்து அழுத்தினார்கள், அடித்தார்கள். நம்முடைய தவறான சிந்தைகளுக்காக இயேசு தலையில் முள்முடி சூடினார். நம்முடைய இதயம் பொல்லாத இதயமாய் இருக்கிறபடினால் அவருடைய விலாவில் குத்தப்பட்டது. நம்முடைய கைகள் செய்கின்ற பல தீமையான காரியங்களுக்காக இயேசு சிலுவையில் தம்முடைய கைகளில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நம்முடைய தகாத நடவடிக்கைகளுக்காக இயேசு காலில் ஆணிகளால் கடாவப்பட்டார். இயேசுவினுடைய மரணம் நம்முடைய இடத்திலே நமக்கு பதிலாக நடந்த ஒரு மரணம். அவருக்காக அல்ல. அவர் பாவம் செய்யாதவர். அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை. அவர் பாவம் செய்யவும் இல்லை. பாவிகளாகிய நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் மீது தேவன் வைத்திருந்த அந்த தெய்வ உறவு திடீரென்று விலகியது போல் இருந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகவும் அதிகமாய் துடிதுடித்து அழுதார். தேவனோடுள்ள உறவுதான் மிக மிக அவசியமானது. ஆனால் மனிதனுடைய பாவம் முழுவதும் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட போது பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய தேவாதி தேவன் இயேசுவின் மீது இருந்தும் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைத்தார். தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் அழுதார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆகவே நாம் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும், சிலுவையை தியானிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவள் மேல் விட பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி அடிக்கப்படும்படி என்றால் கொல்லப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பொதுவாக அப்படி ஆடுகள் அப்படி இருக்கிறது இல்லைங்க. கொண்டு போனால் எப்படி இருக்கும் ஆடு? ஐயோ, அது அபாய சத்தத்தை எழுப்பும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டை கொல்றதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா அது என்ன செய்யும்? கொஞ்சம் பிடிச்சி இழுக்கும் போதே அது எப்படி அபாய குரல் எழுப்பும் பாருங்க. போடக்கூடாத ஒரு சத்தத்தை போடும். கேட்குறவங்களுக்கெல்லாம் பரிதாபம் தோன்றும். மயிர் கத்திரிக்கிறது அவ்வளோ சுலபமாக ஈஸியாக இருக்காது. ஐயையோ, ஏதோ செய்கிறான், என்னை தோலை உரிக்கிறான், என்னை கொல்றானே அப்படின்னு தான் அது சத்தம் போடும். ஆனால் இயேசு தம்முடைய உரிமைகள் அத்தனையும் இழக்கும் போது, அநியாயமாய் அடிக்கப்படும் போது வாயை திறக்கவே இல்லை. எதுவும் பேசலை, யாரையும் பேசலை. அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அவர் எதிர்த்து பேசவே இல்லை. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டார். அவருடைய இம்சைகளை, அவருடைய வேதனைகளை யாரால் சொல்லி முடிக்க முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அங்க எழுதியிருக்குது, அவருடைய மரணம் போது அவரை 2 கொலையாளிகள் துன்மார்க்கரோட கள்ளர்களோட இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். எங்கேயாவது இழுத்தறியலான்னு தான் நினைச்சாங்க. ஆனால் இவருடைய மரணம், ஆண்டவருடைய மரணம், இயேசுவினுடைய மரணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அவர் எங்கே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. எழுதியிருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பாடுபட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா சொல்லுகிறார். 9வது வசனம், துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் மரிக்கும் போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். சாயங்காலம் 3 மணிக்கு அவர் உயிர் போயிடுச்சு.
அவசர அவசரமாக போய் பிலாத்துவின் இடத்துல அவர்களுடைய மத சட்டத்தின்படி யாரும் சிலுவையில் தொங்கக்கூடாது, ஆகவே கொண்டு போய் அடக்கம் செய்தாக வேண்டும் என்று நினைத்த போது யாரும் முன் வரல. ஆனால் 2 பேர் எழுப்பிட்டாங்க, 2 பெரும் தலைவர்கள். ஒன்று அரிமத்தேயா ஊரை சேர்ந்த யோசேப்பு, மிகப்பெரிய பணக்காரன். இந்த ஆளுமையில் அவரும் இருந்தார். எது அந்த அவங்களுடைய ஆட்சி மன்ற குழுவில் அவர் உறுப்பினராக இருந்தார். இன்னொருவர் நிக்கோதேமு, 71 பேர் சேர்ந்த ஆட்சி மன்ற குழுவில் நிக்கோதேமு ஒரு உறுப்பினர். இவங்க 2 பேரும் துணிச்சலாக எழும்பினாங்க. இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், இயேசுவை சார்ந்தவர்களை கொலை செய்ய நிச்சயமாய் துடிப்பார்கள். என்ன நடக்கும் என்று எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்த போது இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், ஆனால் இங்கே 2 பேர் உறுதியாக எழும்பி போய் பிலாத்துவின் இடத்துல கேட்டு வாங்குறாங்க. கேட்டு வாங்கினது மட்டும் இல்லை, அவங்க விலை கூடின நிறைய நறுமண பொருட்களை கொண்டு வந்து இயேசுவை நல்ல அழகான மெல்லிய துணி, புதிய துணி வாங்கி அவருடைய விழாவிலிருந்து அவருடைய கழுத்திலிருந்து எல்லாம் சுற்றி அதன் மீது நறுமணங்களை தேய்த்து எம்ஃபார்மிங் செய்தாங்க, பக்குவப்படுத்தினார்கள். சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, உடல் அழுகி போகாமல் இருப்பதற்காக செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளையும் செய்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடத்திற்கு பக்கத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த தோட்டம் இருக்கிறது. அது அந்த அரிமத்தேயா யோசேப்பினுக்கு சொந்தமானதாக இருந்தது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தபடினால் அவர் அந்த அந்த கல்லில் ஒரு கல்லறையை செதுக்கி வைத்திருந்தார். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள், லாசருவுக்கு கல்லறை மண்ணில் போட்டு மூடலைங்க, அதுவும் ஒரு குகையில் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் நிறைய கல்லுகள் இருக்குது. மண்ணில் போடுறத விட அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கல்லை குடைஞ்சி ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு ஒரு ஸ்லாப்பை வச்சு மூடிடுறாங்க. இது அந்த ஊரில் சராசரியாக நிறைய பேர் அவங்க செய்கிற வழக்கம். முடிஞ்சால் அதனால் முன்கூட்டியே செய்து வச்சிடுறாங்க, முன்கூட்டி செஞ்சு வச்சிடுறாங்க. இவர் அழகாக செஞ்சு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு டன் எடையுள்ள ஒரு கல்லை, ஒரு 1000 கிலோ எடை உள்ள ஒரு கல்லை அதுக்கு மூடியாக அவரை அழகாக உருவாக்கி வச்சுருந்தார். அந்த கல் இப்போ காணும். அந்த கல் இல்லை, ஆனால் அந்த கல்லறை இருக்கிறது. அங்கேதான் இயேசுவை கொண்டு போய் வைத்து அந்த கல்லை வைத்து மூடினார்கள். சரித்திரபூர்வமானது, நிஜமானது, அவ்வளவு உண்மை, எதுவும் கற்பனை அல்ல. இன்றைக்கும் அந்த காலியான கல்லறை அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவினுடைய சரீரத்தின் மீது கட்டியிருந்த அந்த துணி, தலையின் மீது சுற்றி இருந்த துணி, நாடியெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டிருந்த துணி தனியாக இருந்தது. உடல் முழுவதும் சுற்றி இருந்த துணி தனியாக இருந்தது. அவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த துணி அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை, மரணம் அவரை தடுக்க முடியவில்லை, கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தை வென்றவராய், சாத்தானை ஜெயித்தவராய், பிசாசின் சகலவிதமான சேனைகளையும் அவர் வென்றவராய் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1:18. அங்கே எழுதியிருக்கிறத பாருங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் திரும்பவும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை அத்தனையும் வீண். நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரமே இருந்திருக்காது. எந்த நம்பிக்கையை, எந்த போதனையை கொடுக்க முடியும்? இயேசு உயிரோடு எழுந்தபடியினால் நாம், நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளம் இருக்கிறது, அஸ்திபாரம் இருக்கிறது. அந்தரத்தில் நாம் நிப்பாட்டவில்லை. நம்முடைய நம்பிக்கை உயிரோடு இருக்கக்கூடிய இயேசுவின் மீது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. அசையாத கல்லது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், சகலமும் மாறிப்போம். இயேசு மாறாதவர். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள்
ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு பேசுகிறவர். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். இதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நாம் இன்றைக்கு கூடி ஆராதிக்கிறோம். நாம் இன்றைக்கு இயேசுவே என்று வாயில் சொல்லுகிறோம். இதை அன்றைக்கே அவர் பார்த்து விட்டார். ஆகவே அவருடைய உள்ளம் இன்றைக்கும் பூரிக்கிறது. அவருடைய தழும்புகளில் உருவானவர்கள் நாம். இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குத்தப்பட்டார். ஆதாமுடைய விழாவில் இருந்துதான் ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து தமக்கு திரும்பவுமாய் ஒரு மணவாட்டியை உருவாக்கி கொள்ள இரண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்று சொல்லப்பட்ட இயேசு விழாவில் குத்தப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் உருவாக்கப்பட்டவர்கள். இயேசுவினுடைய கைகளில் இன்றைக்கும் துவாரம் இருக்கிறது. இயேசுவின் கைகளில் இன்றைக்கும் துவாரம் இருக்கிறது. அதன் வழியாய் அடுத்த பக்கம் தெரியும். அடுத்த பக்கம் இன்றைக்கும் தெரியும். ஒரு நாள் இயேசு வருவார். அவர் நமக்காய்ப்பட்ட காயத்தின் தழும்புகள், அந்த வடுக்கள் அவருடைய சரீரத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. எப்படி இந்த பூமியிலிருந்து அவர் ஏறி போனாரோ அதே இயேசு அப்படியே வரப்போகிறார். ஆகவே நித்தியத்திலே நீங்கள் அவருடைய கையை பார்க்கும்போது அதன் வழியாக மறுபக்கம் வெளிச்சம் நன்றாக தெரியும். அந்த தழும்புகள் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசுவுக்கு நாம் கொடுத்த அந்த தழும்புகள், பூமியில் அவர் தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டிலே பட்ட அந்த காயத்தின் தழும்புகள் இன்றைக்கும் உடையவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இன்றைக்கும் உடனடியாக பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் இயேசு உங்களுக்காக, எனக்காக அவர் சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை ஏந்தி கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறபடினால், நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினால் நாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உயிரோடு வாழ்கிறோம். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறதை மன்னிக்கிறேன் என்று திரும்ப திரும்ப அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறபடினால். ஆனாலும் அவருடைய கிருபைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய கிருபையை நாம் அலட்சியப்படுத்தினால், அவருடைய கிருபையை நாம் போக்கடித்தால் நடப்பது என்ன? அதற்குரிய தண்டனை நமக்கே கிடைக்கும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். விளையாட்டல்ல, கற்பனை அல்ல, காவியம் அல்ல, ஏதோ தற்செயலாக எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. சகலமும் தேவனால் திட்டமிடப்பட்டது. நீங்கள் இங்கே இருக்கிறது தேவனால் திட்டமிடப்பட்டது. இந்த பூமியில் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு பிறந்தது தெய்வத்தால் திட்டமிடப்பட்டது. உங்களுக்கு ஒரு இலவசமான ரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார். இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீங்கள் வாய் நிறைய இதயத்து பூர்வமாய் கூப்பிடுவீர்களானால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இயேசு நல்லவர், இயேசு கிருபை உள்ளவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு திரும்பவுமாய் வரப்போகிறார். அவர்தான் பூமியின் நியாயாதிபதி.